தவக்காலத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? என்ன ஃபாதர் கேட்குறீங்க? தவக்காலமே ஒரு துக்கமான காலம், அதில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தவக்காலம் கடவுளுக்கான காரியங்களில் நாம் மகிழ்வதற்கான ஒரு அழைப்பு. மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எப்படி உலக காரியங்கள் மகிழ்ச்சியோடு ஓடினோமோ அதுபோல கடவுளுக்கான காரியங்களில் மகிழ்ச்சியோடு ஓடுவதற்காக, மகிழ்ச்சியாக செய்வதற்காக இந்த 40 நாளும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க கவனிச்சீங்களா, இந்த தவக்காலத்துல எப்பொழுது நமது ஆன்மாவுக்கான கடவுளுக்கான காரியங்களை நாம் முன்னெடுக்கிறோமோ அப்பொழுது அதிகமான தடைகள், அதிகமான பிரச்சனைகள். காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு கூட அவர் நோன்பிருக்கும் பொழுதுதான் சாத்தான் அவரை சந்திக்கின்றார். மற்ற நேரங்களில் எங்கேயுமே சாத்தான் அவரை சந்தித்ததாக தரப்படவில்லை. அவர் நோன்பிருக்க துவங்கும் பொழுது அலகை அவரை சோதிக்கிறது. அப்போ நாம சரியான பாதையில் பயணிக்கிறோம். சாத்தானுக்கு பயம் வந்துருது. இவனை இப்படியே விட்டா, இவளை இப்படியே விட்டா கடவுளை கிட்ட நெருங்கி விடுவார்கள். அந்த பயத்தில் தான் நமக்கு பிரச்சனை வருகிறது என்றால் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். அதே போல மனோதத்துவ ரீதியாக பேசுவோமே ஆனால், நாம் பழைய பழக்க வழக்கங்களை உடைக்க நாம் எப்பொழுது முயற்சிக்கின்றோமோ அப்பொழுது மனம் அதை எதிர்க்கிறது. இதை ஆங்கிலத்தில் இன்னர் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் மீட்பின் மக்கள், தோற்பதற்கல்ல. எனவேதான் இந்த 40 நாளும் இத்தகைய எதிர்ப்புகளை சமாளிப்பதுதான் இந்த தவக்காலத்தின் நோக்கம். இதிலிருந்து வெற்றி கொள்ள நமக்கு ஒரு வரைமுறை தேவை. பல வேளைகளில் நாம் என்ன செய்வது என்று நமக்கு தெரியாமல் இல்லை, நமக்கு தெரியும், நிறைய அறிந்திருக்கிறோம். ஆனால் செயல்பாடுகளில் நாம் அதை செய்யாமல் முடங்கி விடுகிறோம். இந்த 40 நாளும் ஒரு தவக்கால சவாலை உங்கள் முன்னால் நான் விடுக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு பிடித்த ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்ய போகின்றோம். இந்த 40 செயல்களும் சாத்தானை மட்டும் தோற்கடிக்க அல்ல, மாறாக நமது மனித பலவீனங்களை தோற்கடித்து நல்ல மனிதர்களாக மாறுவதற்கான ஒரு முயற்சி. எத்தனை பேர் என்னோடு பயணிக்க தயாராக இருக்கின்றீர்கள்? நேற்றைய தினம் முதல் சவாலை நான் கூறிவிட்டேன். அதன்படி இன்று பிற்பகல் 3 மணிக்குள்ளால் நற்செய்தி வாசகங்களை எடுத்து ஆண்டவருடைய பாடுகளின் பகுதிகளை நாம் வாசிக்க உங்களை கேட்டுக்கொண்டேன். அதன்படி மத்தேயு 26, 27, மார்க்கு 14, 15, லூக்கா 22, 23, யோவான் 12 முதல் 19 வரை ஏறக்குறைய 2-3 அதிகாரங்கள் தான். நாம் இந்த முதல் சவாலை முடித்துவிட்டு கமெண்ட் பகுதியில் கடவுளின் துணையால் முதல் சவால் நிறைவேற்றப்பட்டது என்று நீங்கள் பதிவிடுங்கள். 2வது நாளுக்கான சவால் இன்றைய தினம் 3 மணி நாம் இந்த இறையிறக்க ஜெபத்தை நேரலையில் சேர்ந்து ஒரே குடும்பமாக ஜெபிக்கும் பொழுது அதை முடிந்தவுடன் இந்த 2வது நாள் சவாலை உங்களுக்கு நான் சொல்வேன். ஒவ்வொரு நாளும் மறக்காமல் என்னோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருங்கள். தொடர்ந்து சாத்தானை முறியடிப்போம், நமது பழைய பழக்க வழக்கங்களை முறியடிப்போம்.